Allahu 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 Allah Allahu 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 Allah اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. قال النبي صلى الله عليه وسلم: أمرني ربي ب9: خشية الله في السر والعلانية، كلمة العدل في الغضب والرضا، القصد في الفقر والغنى، أن أصل من قطعني، وأعفو عمن ظلمني، وأعطي من حرمني، ونطقي ذكرا، وصمتي فكرا، ونظري عبرا. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. அன்பிருந்த பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, ஆன்மீகத்தினுடைய அஸ்திவாரம் தஸவுஃப் என்று சொல்லப்படுகிற அந்த இறை நெருக்கத்தினுடைய அஸ்திவாரம், அடித்தளம் மொத்தம் 9 விஷயங்களை கொண்டது. அந்த 9 விஷயங்களையும் அல்லாஹ் எனக்கு ஏவுகிறான், அந்த 9ஐயும் உங்களுக்கு நான் ஏவுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதிலிருந்து ஒரே ஒரு செய்தியை கடந்த ஜும்ஆவிலே நினைவு கூர்ந்தோம். அதாவது, எல்லோருக்கும் மத்தியிலே பலரின் பார்வை படுகின்ற போது நாம் எப்படி இரையச்சம் உள்ளவர்களாக காட்சி தருகிறோமோ, அதே போன்று தனிமையிலேயும் அல்லாஹ்வை பயந்திருக்க வேண்டும். எவருமே நம்மை பார்க்கவில்லை என்றாலும் அல்லாஹ்வின் பார்வையிலிருந்து எவரும் தப்ப முடியாது. நம்முடைய குற்றங்கள் குறைகள் எதுவாக இருந்தாலும் எல்லோருக்கும் மறைத்திடலாம், 2 பேருக்கு மறைக்க முடியாது. ஒன்று, தவறு செய்தவனுக்கு மறையாது. தவறு செய்தவனுக்கு தான் என்னென்ன தவறுகள் செய்தோம், எப்பொழுது செய்தோம், எப்படியெல்லாம் நாம் தவறுகளிலே ஈடுபட்டிருந்தோம் என்கிற அந்த விவரம் மிக தெளிவாக இருக்கும். அதே போன்று படைத்த ரப்பை மறைக்க முடியாது. படைத்த ரப்பிடத்திலே மறைக்க முடியுமா? படைத்த ரப்பிடத்திலேயும் குற்றம் செய்தவனுக்கும் அந்த குறைகளும் குற்றங்களும் மறையாது, நிச்சயமாக கல்வியில் இருந்து கொண்டேதான் இருக்கும். எனவேதான் 4 நபர்களின் பார்வை படுகின்ற போது எவ்வளவு பேணுதலாகவும் பக்குவமாகவும் இருக்கிறோமோ, அதே பேணுதலும் பக்குவமும் தனிமையில் இருக்கிற போதும் ஏற்பட வேண்டும். ஆனால் அது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல. அல்லாஹ் தன்னுடைய அருளினால் நமக்கு தந்தருள வேண்டும். தனிமையிலேயும் அல்லாஹ்வை அஞ்சுகின்ற அந்த பாக்கியம் கிடைத்துவிட்டால் நாம் கொண்டிருக்கிற ஈமான் இருக்கல்லவா, இந்த ஈமானுக்கு அல்லாஹ் ஒரு டேஸ்டை வைத்திருக்கிறான். எந்த மனிதன் தனிமையிலேயும் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்வானோ
அவனுக்கு அல்லாஹ் ஈமானின் டேஸ்டை உணரும் பாக்கியத்தை தருவானாம். எஜிது ஹலாவத்தல் ஈமான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் தனிமையிலே அல்லாஹ்வை அஞ்சுதல் என்பது அது அவ்வளவு சாதாரணமாக கிடைக்கும் விஷயம் அல்ல. அல்லாஹ் தன்னுடைய கருணையினால் கிருபையினால் தேர்ந்தெடுத்து தருகின்ற விஷயம். அல்லாஹ் அந்த உயர்ந்த அந்தஸ்துக்கு நம்மையும் தேர்ந்தெடுத்து அருள்வானாக. நமது சந்ததிகளை எல்லாம் தேர்ந்தெடுத்து அருள்வானாக. உலகத்தில் உள்ள ஒவ்வொரு முஸ்லிமும் அல்லாஹ்வை அஞ்சி வாழும் பாக்கியத்தை தந்தருள்வானாக. உள்ளம் நிரம்ப அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் நிரப்பி அல்லாஹ் அதை கொண்டு நம்மை அழகுபடுத்துவானாக. இனி இரண்டாவது விஷயம் என்ன? கலிமத்துல் ஆதிலி ஃபில் கலபி வர்ரிதா. அல்லாஹ் என்னை ஏவுகிறான், நபியே நாயகமே, நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலும் நீங்கள் கோபத்தில் இருந்தாலும், மனிதனது வாழ்க்கையில் இரண்டு நிலைகள் தான். ஒன்று சாந்தமாக இருக்கும் நிலை, இன்னொன்று மனிதன் கோபப்படுகிற நிலை. இந்த இரண்டு நிலைகளிலே தான் மனிதனது வாழ்க்கை சுழன்று கொண்டே இருக்கும். மனிதன் சந்தோஷமாக இருக்கிற போது அந்த சந்தோஷத்திலே என்ன சொல்கிறோம் என்றே தெரியாமல் வாக்குகளை அள்ளி விடுவான். நபியவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவிடுகின்றான், நபியே நாயகமே, நீங்கள் கோபத்தில் இருந்தாலும் சரி அல்லது சாந்தமான நிலையில் இருந்தாலும் சரி, உங்களது வார்த்தைகள், நீங்கள் பேசுகின்ற பேச்சுக்கள் அது நியாயமாக, நடுநிலையாக, அது நேர்மையாக, அறமாக, அது முறையாக இருக்க வேண்டும். கொஞ்சமும் முறை தவறி எல்லை மீறி நீங்கள் பேசிடக்கூடாது. நபியவர்கள் அப்படி பேசக்கூடியவர்களா? நபியவர்களுக்கு சொல்வதன் மூலமாக ஒட்டுமொத்த உம்மத்துக்கு அல்லாஹ் சொல்லுகிறார். நபியவர்கள் அப்படித்தான் வாழ்ந்து காட்டினார்கள். எனவே சந்தோஷமாக இருக்கிற நேரத்திலே அடித்து விடுவது அல்ல. நீங்க தான் ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ கவலையே படாத, உன் பிள்ளை கல்யாணத்தை நான் முடிச்சு வைக்கிறேன்னு நினைச்சுக்க போ. அவன் அதே சந்தோஷத்துல தூங்கிக்கிட்டு இருப்பான், எந்த மெனக்கேடும் செய்யாமல், எந்த முயற்சியும் செய்யாமல். நீ என்கிட்ட சொல்லிட்டலப்பா, நீ அல்லாஹ்ட்ட சொன்ன மாதிரிப்பா, நான் ஊதுபில்லா என்கிட்ட நீ சொன்னது யார்கிட்ட சொன்ன மாதிரி, அல்லாஹ்ட்ட சொன்ன மாதிரி. அதனால நீ கவலையே படாம போ, உனக்கு எல்லா வேலையும் நடக்கும் போ. சந்தோஷத்துல போறான், ஒரு காரியம் நடக்க மாட்டது. ஒரு சந்தோஷத்துக்கு சொன்னப்பா, அதுக்காக வேண்டி எல்லாத்தையும் நானே செய்வேனா? செய்ய முடியுமா? என் நம்பலாமா? பிறகு சொல்லுவான், சந்தோஷம் என்று வருகிற நேரத்தில் தனது சக்திக்கு மிஞ்சிய உத்தரவாதங்களை இடுவது, தனது சக்திக்கு மீறிய வாக்குறுதிகளை சொல்லுவது, பிறகு அதை நிறைவேற்ற முடியாமல் தட்டு தடுமாறி போய் கெட்ட பேரை எடுத்துக் கொள்வது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், சந்தோஷமாக இருந்தாலும் நியாயமாக பேசுங்கள், நடுநிலையாக பேசுங்கள். சந்தோஷமாக இருக்கிறோம் என்பதற்காக கண்டதையும் பேசிவிடாதீர்கள். சந்தோஷத்தையும் உங்களுடைய கண்ட்ரோலில் வைத்திருங்கள். சந்தோஷத்தையும் உங்களது கண்ட்ரோலில் வைத்திருங்கள். அதே போன்றுதான் கோபம். அந்த கோப நேரத்திலேயும் நீங்கள் உங்களை கண்ட்ரோலில் வைத்திருங்கள். கோபம் வந்து விட்டால் போதும், அவ்வளவுதான். மனிதனாக இருக்க மாட்டார், நல்ல மனுஷன் தான். ஆனா கோபம் வந்துச்சுன்னு வைங்க, இந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள், ஸ்டேட்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள், அதர் ஸ்டேட்ல இருக்கிற வார்த்தைகள், உலகளாவிய நேஷனல் வார்த்தைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இறக்கிடுவாருங்க. அனைத்தையும் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்காருங்க. பார்க்கறதுக்கு நல்லவரா தெரிகிறார், சண்டை போட்டாதான் தெரியும். நபி அவர்கள் சொன்னார்கள், ஒருவன் நல்லவனா கெட்டவனா என்பதை யாரிடத்திலாவது அவர் தர்க்கம் செய்யும் போது தெரிந்து கொள்ளுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. எந்த மனிதர் ஏதேனும் விவாதம், தர்க்கம் என்று வருகிற நேரத்தில் தகாத வார்த்தைகள் சொல்பவனாக இருந்தால் அவன் நல்லவன் அல்ல என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அவனுடைய அஹ்லாக் சரியில்லை என்பதை தெரிந்து கொண்டு அவனை விட்டும் கொஞ்சம் விலகி இருங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. நபி அவர்கள் இதையும் சொன்னார்கள்,
நரகவாதி யார் தெரியுமா, சுவனவாதி யார் தெரியுமா என்று கேட்டு சொன்னார்கள், யாருடைய நெற்றியிலே கோடுகள் விழுகிறதோ அவன் நரகவாதினான். உடனே நபியவர்கள் கேட்டார், நபியவரிடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ், நெற்றியிலே கோடு என்றால் அதற்கு என்ன பொருள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த நேரமும் சிடு 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 என்று இருப்பான், எந்த நேரமும் சுடுதண்ணி மாதிரியே இருப்பான். ஏன் இப்படி? நெற்றியிலே உள்ள அந்த தோல் சுருங்கிக் கொண்டே இருக்கும், எந்த நேரமும் அவன் சிடு சிடு என்றே இருப்பான், எந்த நேரமும் சண்டையிடுவதற்கு தயாராக காத்திருப்பான், ஏதேனும் ஒரு காரணம் கிடைக்காதா என்று காரணங்களை தேடிக்கொண்டே திரிவான். அப்படி எந்த நேரத்திலும் கோப உணர்விலேயே இருப்பவன், எந்த நேரத்திலும் சண்டையின் சிந்தனையிலேயே இருப்பவன், எந்த நேரமும் பிறரின் குறைகளையே ஆராய்ந்து கொண்டிருப்பவனை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அவன் நரகவாதி என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. சரி, சுவனவாதியை எப்படி தெரிந்து கொள்வது என்று கேட்டபோது நபி அவர்கள் சொன்னார்கள், அவரிடத்தில் நீங்கள் சண்டையிட்டாலும் அவர் அமைதியாக இருப்பார், நீங்கள் அவரை திட்டினாலும் கூட அதற்கு பகரமாக திட்ட மாட்டார், நீங்கள் அவரிடத்திலே சண்டை இழுப்பீர்கள், ஏதாவது காரணம் சொல்லி வரட்டுமே, எப்படி சொன்னோம்னா அப்படி வருவான், அப்படி சொன்னோம்னா இப்படி வருவான், அப்போ வச்சுக்கலாம். நஊது பில்லாஹி மின் தாலிக். எப்படிப்பட்ட ஜகடாலுகள் இருக்கிற காலத்தில் நாம் வாழுகிறோம் தெரியுமா? உருதுலே அழகான வார்த்தை வைத்திருக்கிறார்கள், ஜகடாலு. எந்த நேரத்திலும் சண்டைக்காக காத்திருப்போம். நடை, உடை, பார்வை, பேச்சு எல்லாமே என்னவாக இருக்கும்? சண்டையாவே இருக்கும். சிந்தனை ஃபுல்லா சண்டையின் சிந்தனையாகவே இருக்கும். இப்படிப்பட்ட மனிதர்களோடு மனைவி எப்படித்தான் வாழ்கிறாரோ, பிள்ளைகள் எல்லாம் எப்படித்தான் உடன் இருக்கிறார்களோ, கடையில் உள்ள வேலையாட்கள் எல்லாம் எப்படித்தான் வேலையாட்கள் வேலை செய்கிறார்களோ அல்லாஹ்வே அறிவார். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சுவனவாதி யார் தெரியுமா? அவனிடத்தில் சண்டைக்கே வந்தாலும் கூட அவர் சண்டையிட மாட்டார், எனவே சண்டை தோற்று போகும். அவரை கேவலப்படுத்துவதற்காகவே வந்தாலும் கூட அந்த கேவலத்தை ஏற்றுக்கொள்வார், ஆனால் பகரமாக கேவலப்படுத்த மாட்டார். எந்த நேரமும் சாந்தமாகவே இருப்பார், எந்த நேரமும் பௌமியமாகவே இருப்பார், எந்த நேரமும் முகத்திலே சுருக்கம் ஏற்படாமல் சிடு சிடு என்கிற நிலை இல்லாமல் இருப்பார். அப்படிப்பட்ட மனிதர்களை நீங்கள் சுவனவாதிகள் என்று தெரிந்து கொள்ளுங்கள் என்றார். இப்பொழுது நாமே நம்மை பற்றி சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நெற்றியில் கோடுகள் விழுகிறதா இல்லையா, நம்முடைய நிலைகள் எப்படி இருக்கிறது என்பதை நாமே முடிவு செய்ய வேண்டும். ஒரு தடவை ஒரு ஹோல்சேல் வியாபாரி தான், மாற்றாறு தான், ராஜஸ்தானை சார்ந்தவர். சரி, அவரிடத்திலே குறைந்த ரேட்டுக்கு கிடைக்கிறது, நியாயம் நேர்மையோடு வியாபாரம் செய்கிறார்கள், உண்மைதான். அங்கே சென்று ஒரு பொருளை வாங்குவதற்காக சென்ற போது அவருக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை, எந்த வகையான டீலிங்கும் ஏற்கனவே இருந்ததில்லை, பார்த்ததும் இல்லை. சென்ற மாத்திரத்தில் டல்லாவில் அமர்ந்திருந்தவர் அவர்தான் ஓனராக இருக்கிறார், வேலையால் அல்ல. உடனே எழுந்து நின்றார். எழுந்து நின்றவர் சொன்னார், குருஜி आपको मैं एक लहजा पूजा कर लो, नऊज़ बिल्लाह. நான் ஒரே ஒரு நிமிடம் உங்களை நான் பூஜை செய்து கொள்ளவான்னு கேட்டார். என்னங்க இப்படி கேட்கறீங்க? எங்களுடைய மார்க்கத்தில் அது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, மனிதன் மனிதனை பூஜிக்க கூடாது. நான் உங்களை அதற்கு சொல்லவில்லை, உங்களை நான் கண்ணியப்படுத்தவா என்று கேட்டார். மனிதன் மனிதனை கண்ணியப்படுத்துவது தவறில்லை, ஆனால் அவனை இறைவனாக நீங்கள் கருதக்கூடாது, அதுதான் தவறு என்றேன். உடனே 2 கைகளையும் கூப்பி கண்ணை மூடிக்கொண்டு 2 நிமிடம் ஒரு 2-3 செகண்ட் இருந்து விட்டு உட்கார்ந்து கொண்டார். பிறகு சொன்னார், பரபரப்பான இந்த உலகத்திலே இப்படியும் சாந்தமாக இருக்க முடியுமா என்று சந்தேகமாக இருக்கிறது என்றார். நான் சொன்னேன், உலகம் எவ்வளவு பரபரப்பாக இருந்தாலும் அதற்கு தோதுவாக நாமும் பரபரபர என்று ஏன் அடைய வேண்டும்? மனிதனுக்கு அல்லாஹ் விதித்தது தானே கிடைத்திடும், அல்லாஹ் நாடியது தானே நடந்திடும்.
பிறகு எதற்காக மனிதன் பரிதவிக்க வேண்டும்? நாம் எந்த நேரமும் இறை சிந்தனையிலேயே இருந்தால் எப்படிப்பட்ட சூழலாக இருந்தாலும் அல்லாஹ் நமது கல்வுக்கு நிம்மதி தருவான், நமது முகத்துக்கு அமைதி தருவான் என்று ஒரு சில செகண்டுகள் அவருக்கு உபதேசம் செய்தேன். உண்மையிலேயே அது அவர் உள்ளத்தை பாதித்தது, தைத்தது. சரியாக சொல்கிறீர்கள், எங்களை போன்ற வியாபாரிகளுக்கு இந்த உபதேசம் தேவை என்று சொன்னார். நினைத்து பார்க்கிறேன் பெரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு யூதர் வந்தார். அவராகவே முன்வந்து, முஹம்மத், நீங்கள் என்னிடத்தில் இருக்கக்கூடிய தானியங்களை வாங்கிக் கொள்ளுங்கள். அந்த காலத்திலே தானியங்களை தருவது, பேரித்த பழங்களை வாங்கிக் கொள்வது, பேரித்த பழங்களை தருவது, தானியங்களை வாங்கிக் கொள்வது, யாரிடத்தில் எது இருக்கிறதோ அதை கொடுத்து பண்ட மாற்று, அதுதான் இருந்தது. உடனே அவர் சொன்னார், என்னிடத்திலே கோதுமைகள் இருக்கிறது, வித்துகள் இருக்கிறது, அதை உங்களுக்கு தருகிறேன், பயன்படுத்துங்கள். உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பேரித்த பழங்களை எனக்கு தாருங்கள் என்று கேட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு கோதுமை தேவையாகத்தான் இருக்கிறது, அதை நான் வாங்கிக் கொள்கிறேன். ஆனால் உனக்கு தருவதற்காக பேரித்த பழங்கள் இப்பொழுது என்னிடத்தில் இல்லை. இன்னும் குறைந்தது 6 மாதங்களாகும் அறுவடை செய்வதற்கு. அதற்கு பிறகுதான் நான் தர முடியும். அதனால் நீண்ட நாட்கள் இடைவெளி இருக்கிறது. எனவே இப்பொழுது இந்த டீலிங் வேண்டாம். நான் எப்பொழுது அறுவடை செய்கிறேனோ அப்பொழுது உங்களை அழைக்கிறேன் என்று சொல்லி நபி அவர்கள் சொன்ன போது, இல்லை முஹம்மத், உங்களை எனக்கு நம்பிக்கை இல்லையா? உங்கள் மீது எனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறதா? நீங்கள் என்ன இப்பொழுது ஊருக்கு புதிதாக வந்தவரா? என்னை இவ்வளவு சந்தேகப்படுகிறீர்கள்? நான் தருவதை நீங்கள் புழங்குங்கள். 6 மாதம் கழித்தே கொடுங்கள் பேரித்த பழத்தை, பரவாயில்லை. டீலிங் முடிந்தது. வந்து இறங்கிவிட்டது கோதுமைகள். எண்ணி 3 நாள் கூட ஆகலங்க. எத்தனை மாதங்களுக்கு பேசப்பட்டது? 6 மாதங்களுக்கு பேசப்பட்டது. 3 நாட்கள் கூட ஆகவில்லை. 3வது நாள் ஒரு கூட்டத்தை கூட்டிக் கொண்டு வந்து விட்டார் அந்த யூதர். அந்த யூதர் பேசுகிறார், யா முஹம்மத், ஓ முஹம்மதே, உனக்கும் சரி, உன் குடும்பத்தார்களுக்கும் சரி, உன்னுடைய காந்தானுக்கும் சரி, உன்னுடைய பாரம்பரியமே இப்படித்தான். சொன்னால் சொன்னதை நிறைவேற்ற மாட்டீர்கள், வாக்குகளை நிறைவேற்றாதவர்கள், வஞ்சகம் செய்யக்கூடியவர்கள், அநியாயம் புரியக்கூடியவர்கள், அக்கிரமக்காரர்கள், கண்டதையும் திட்டுகிறார். நபி அவர்கள் கேட்டார்கள், எதற்காக இப்படியெல்லாம் திட்டுகிறாய்? நீ மானியதற்கான பேரித்த பழத்தை தர வேண்டும் அல்லவா? ஏன் நீ தர மறுக்கிறாய்? நபி அவர்கள், எப்பா 6 மாசம் பேசணுமே, இப்பவே வந்து நிக்கிறியே, என்னப்பா நியாயம்? நபி அவர்கள் சொல்லவில்லை. நபி அவர்கள் அதை நினைவுபடுத்த கூட இல்லை. ஏன் இதையும் கூட சொல்லி இருக்கலாம், நீ கொடுத்ததெல்லாம் அப்படியே தான் இருக்குது, அதை நான் சீண்டி கூட பார்க்கல, எடுத்துக்கிட்டு போ, அதையும் சொல்லல. அவர் திட்டுவதை எல்லாம் அப்படியே வாங்கி கொண்டு நிற்கிறார்கள். உடனே அந்த இடத்திற்கு வந்த ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் நேரா போய் கழுத்தை பிடிச்சிட்டார். அந்த யூதரின் கழுத்தை பிடித்தார். இன்னும் கொஞ்சம் அழுத்திருந்தா ரூஹே போயிருக்கும். சங்கை பிடித்தார். என்ன பேசுகிறார்? முரட்டுத்தனமான வார்த்தைகளை. யாரிடத்தில் வந்து பேசுகிறாய்? எங்கே வந்திருக்கிறாய் தெரியுமா? வெட்டி விடுவேன், தலையை தனியாக்கி விடுவேன். பயங்கர கோபம் ஹஜரத் உமருக்கு ரலியல்லாஹு அன்ஹு. உடனே நபி சொன்னார்கள், விடுங்கள் அவரை விடுங்கள் அவரை. உமரே, நீர் மிகப்பெரிய தீட்சண்ய புத்திமான் என்றல்லவா நினைத்தேன், மிகப்பெரிய அறிவாளி என்றல்லவா நினைத்தேன். ஆனால் இவ்வளவு குறைந்த அறிவுள்ளவராக இருக்கிறேன், இந்த விளக்கம் கூட உங்களுக்கு இல்லையா என்றார்கள். யார் சொல்லலாம், என்ன சொல்கிறீர்கள்? வேறொன்றும் இல்லை, உரிமை கேட்டு வருபவன் கொஞ்சம் மீறத்தான் செய்வான். என்ன சொன்னார்கள்? உரிமைகளை கேட்டு வருபவன் அவனது வார்த்தைகளில் கொஞ்சம் மீறல் இருக்கும். அளவை விட எந்த எல்லையில் நிற்க வேண்டுமோ அந்த எல்லையை தாண்டித்தான் பேசுவான். காரணம், அவன் உரிமையை கேட்டு வந்திருக்கிறான். உரிமையை கேட்டு வரக்கூடியவன் பேசுகிற பேச்சுக்கு
அவனுக்கு உரிமை இருக்கிறது. நாம் அதை தந்திட வேண்டும், தராத குற்றவாளிகள். எனவே நாம் வாயடக்கி அமைதியாகத்தான் இருக்க வேண்டும். அவர் கோபிக்கிறார் என்பதற்காக நாமும் கோபிக்க முடியாது, கோபிக்கவும் கூடாது. எனவே நீங்கள் செய்தது தவறு உமரே அப்படின்னு சொன்னீங்க. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், தவறுதான், நான் கோபித்திருக்க கூடாது. உங்கள் மீது வைத்திருந்த பாசத்தின் பிரியத்தின் வெளிப்பாடு என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை யா ரசூலல்லாஹ். உடனே ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் தர வேண்டிய அந்த பேரித்தமிழங்களை, அந்த கடனை, என் வீட்டிலே பேரித்தமிழம் இருக்கிறது, நான் கொடுத்து நிறைவேற்றட்டுமா? உடனே நபிகள் சொன்னார்கள், உமரே, இந்த விஷயம் மிகவும் மிகச்சரியான விஷயம். ஒரு முஃமினுக்கு சங்கடம் என்று வருகிற நேரத்தில் அவருடைய கடனை, அவருடைய கஷ்டத்தை, அவருக்கு ஏற்பட்டிருக்கும் இழப்பை சரி செய்து விடுவது ஒரு முஃமினுக்கு மிக உயர்ந்த தன்மை. அதை நீங்கள் செய்கிறீர்கள் என்கிற போது அல்ஹம்துலில்லாஹ், அதை நீங்கள் செய்திடுங்கள். நான் சந்தோஷப்படுகிறேன், உங்களுக்காக துஆ செய்கிறேன். எப்பொழுது என்னிடத்தில் வருமோ அதை உங்களுக்கு தருகிறேன், நீங்கள் தந்து விடுங்கள். அந்த இடத்தை விட்டும் நபி அவர்கள் அகன்று விட்டார். அந்த இடத்தை விட்டும் நபி அவர்கள் நகர்ந்து விட்டார். உடனே ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்தில் போய், நீங்கள் அப்துல்லாஹ் இப்னு ஸைத் இப்னு அப்துர் ரப்பிஹி தானே? யார் கேட்டா? ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த யூதருடைய முகத்துக்கு அருகாமையிலே சென்று, நீங்கள் தானே அப்துல்லாஹ் இப்னு ஸைத் இப்னு அப்துர் ரப்பிஹி, நீங்க தானே அப்படின்னுட்டாங்க. உடனே அவர், என்ன சொல்கிறீர்கள், என்னை எப்படி உங்களுக்கு தெரியும் என்று கேட்டார். நீங்கள் தான் யூதர்களினுடைய ஆசானாக, யூதர்களுக்கெல்லாம் அறிஞனாக, யூதர்களை வழிநடத்தக்கூடிய ஆலிமாக இருக்கிறீர், யூதர்களிலே பண்டிதராக இருக்கிறீர், யூதர்களுக்கெல்லாம் போதிக்கக்கூடிய போதகராக இருக்கிறீர், எனக்கு என்ன தெரியாதா என்று கேட்ட போது மல 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 என்று அழுதார், கண்ணீர் விட்டு அழுதார், கதறி அழுதார். சொன்னார், உண்மைதான், நான் மத போதகர் தான், யூதர்களை வழிநடத்தக்கூடியவன் தான். ஆனால் எங்களுடைய தௌராத் வேதத்திலே நான் ஒரு வாக்கியத்தை படித்தேன், கடைசியாக வருகின்ற காத்தமுன் நபி, இறுதியாக வரப்போகின்ற காத்தமுன் நபி முஹம்மது என்கிற பெயரை கொண்டவராக இருப்பார். அவருடைய முகத்துக்கு நேராக திட்டினாலும் கூட மறு பகரமாக அவர் திட்டமாட்டார். முகத்துக்கு நேராக கோபப்பட்டாலும் கூட சிரித்துக் கொண்டே சாந்த சொரூபமாக நிற்பார். அவரை நீங்கள் திட்டுவீர்களேனால் அவர் உங்களுக்காக பிரார்த்தனை செய்வார். அவர் உங்களுக்கு பகரமாக நீங்கள் செய்ததை அவர் செய்ய மாட்டார். அந்த அளவுக்கு சாந்த சொரூபம் கொண்டவராக இருப்பார், நற்குணத்தின் நாயகராக இருப்பார். இதை நான் தௌராத்திலே படித்தேன். இது உண்மைதானா என்று சோதிப்பதற்காகத்தான் இதை செய்தேன். உண்மையிலேயே இவர்கள் நான் காத்தமுன் நபி என்பதை தெரிந்து கொண்டேன். சர்தாரே தோ ஜஹான், ஹுசூரே ஜான ஜஹான், ஹுசூரே நூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நான் பையத் செய்ய வேண்டும், அவர்களது கரத்திலே என்னுடைய கையை தர வேண்டும், கலிமாவை சொல்ல வேண்டும், என்னை அழைத்து செல்லுங்கள் உமரே என்று சொல்லி நபி அவர்களின் தர்பாருக்கு வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அப்படி என்றால் நபி அவர்கள் சொல்கிறார்கள், மனிதனது வாழ்க்கையிலே சந்தோஷமான நிலைகள் வரும். அந்த சந்தோஷத்திலே நீங்கள் மிதமிஞ்சிய வார்த்தைகளை சொல்லி சிக்கிக் கொள்ளாதீர்கள். வாழ்க்கையிலே கோபமான தருணங்கள் வரும், உள்ளத்திற்கு வருத்தம் தருகின்ற தருணங்கள் வரும், சண்டையிடுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற தருணங்கள் வரும், விவாதங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நேரங்களும் காலங்களும் நம்மை தாக்கிக் கொண்டே இருக்கும். ஆனால் அந்த நேரத்திலும் பேலன்ஸாக வாழ்வது, பேலன்ஸாக பேசுவது, நடுநிலையாக நடப்பது இருக்கிறதே, அதுதான் ஆன்மீகம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்று அந்த கோபத்தை அடக்க முடியாதவர்கள் எந்த அளவுக்கு பாடாய்படுகிறார்கள் தெரியுமா? நல்ல டேலண்ட் இருக்குங்க, எல்லா வகையான டேலண்ட் இருக்கும். ஆனா எந்த கடையிலையுமே இருக்க மாட்டான், எந்த நிறுவனத்திலையும் இருக்க மாட்டான், எந்த தொழிலையும் ஒழுங்கா செய்ய மாட்டான். சுயமா செஞ்சாலும் சரி, வேலைக்கு சேர்ந்தாலும் சரி,
எந்த நேரமும் முறுக்கேறிய உடம்போட நிற்பான் சண்டைக்கு. உடனே எஜமானத்தை சொல்லுவான், கணக்கு முடினா முடி. ஏப்பா கொஞ்சம் யோசிச்சு பார்க்க நீங்க ஒண்ணு உங்களுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டாம், கணக்கு முடிக்க. சரி வேற என்ன செய்யறது, இந்த கணக்கு முடிச்சிருந்தா போதும். 8 மாசம் 10 மாசம் ரோட்டை சுத்திக்கிட்டே இருப்பான், வேலை கிடைக்காம. அல்லாஹ் தருகின்ற நியமத்துகளை புறக்கணிப்பவர்கள் தனது கோபத்தினால். அந்த கோபம் தலைக்கு ஏறுகின்ற நேரத்தில் யார் முன்னால் இருப்பது என்று தெரியாமல் தந்தையை பகைப்பான், தாயை பகைப்பான், தன்னுடைய மனைவி இல்லாத. அவள் எப்படிப்பட்டவள்? அவள் சாதாரணமானவளா? ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களது வீட்டுக்கு ஒருவர் வருகிறார். எதற்காக வந்தார் தெரியுமா? ஹஸரத் உமரிடத்திலே சொல்லி தீர்வு காணலாம் என்று வந்தார். என்ன தீர்வுக்காக வந்தார்? தன் மனைவி தன் சொல்லை கேட்பதில்லை, எந்த நேரமும் உள்ளத்துக்கு டென்ஷன் தந்து கொண்டே இருக்கிறாள், எந்த நேரமும் உள்ளத்தை புண்படுத்துகிறாள். அதை உமர்கிட்ட சொல்லி ரலியல்லாஹு தஆலா கலீஃபா அவர்கள் அல்லவா ஏதாவது யோசனை கேட்கலாம் என்று வந்தார். வந்தவர் கதவை தட்டலாம் என்று நினைக்கிற போது வீட்டுக்குள்ள பயங்கரமான சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. யார் வீட்டுக்குள்ளே? கலீஃபா ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்குள்ளே. ஏக் மார் தோ துக்டா, அப்படிப்பட்ட இடத்துல சண்டை. எப்படிப்பட்ட இடத்துல சண்டைங்க? ஏக் மார் தோ துக்டா முடிச்சு. ஷைத்தானே அடுத்த ரோட்ல தான் போவான். ஹஸரத் உமரை பார்த்தால் ஷைத்தானே அவன் பயந்து ஓடுகின்ற அளவுக்கு அல்லாஹ் அந்த ஆட்சியையும் அதிகாரத்தையும் வக்காரையும் தந்திருக்கிறார். அவ்வளவு உயர்ந்த மனிதன் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அமைதியா இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ள வெறும் ஒன்லி ஒன் யாருடைய சத்தம் மட்டும் வருது? ஹஸரத் உமருடைய மனைவியின் சத்தம் மட்டும்தான் வருது. பகரமாக ஏதாவது சத்தம் வரும்னு பார்த்தா எந்த சத்தத்தையும் காணா. ஒன்லி ஒரு சவுண்ட் மட்டுமே வீட்டுக்குள்ள இருக்கு. எந்த பேச்சும் இல்லாம அமைதியா இருந்து ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சுன்னத் என்னவென்றால், வீட்டிலே மனைவியோடு சண்டை ஏற்பட்டால் உடனே கதவை திறந்து கொண்டு வெளியே வந்து மஸ்ஜித் நபவியை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு மீண்டும் வீட்டுக்குள்ள வந்துருவாங்க. எந்த பேச்சும் பேசுறது கிடையாது. அமைதியா இருந்தா காரியம் முடிஞ்சு போயிடும். வெளியே வந்துட வேண்டியது. வெளியே வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சு மீண்டும் வீட்டுக்குள்ள போகும்போது வேற உமரா உள்ள போறது. இப்ப மனைவிய வேற மனைவி அல்ல, திட்டின மனைவி அல்ல, திட்டாத மனைவி அப்படின்னு பார்க்கிறது. இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா? இந்த மாதிரி நம்ம வெளியில வர்றதே இல்லை. நான் எதுக்கு வெளியே போகணும்? என் வீடு, நீ வேண்டா வெளியில போ, நான் இங்கதான் இருப்பேன். நீ வேண்டா வெளியில போ, நான் போக மாட்டேன். என் உன் மூஞ்சியை பார்க்கறதுக்கு எந்த வகையிலும் எனக்கு தகுதி இல்லை. உன் மூஞ்சியை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. பிரச்சனைகள் அதிகமாகி அதிகமாகி அந்த 2 பேருக்கு மத்தியிலே மூன்றாவதாக ஷைத்தான் நிற்பான். நபி அவர்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கணவனுக்கு மனைவிக்கு மத்தியிலே சண்டை வருமானால் மூன்றாவதாக ஷைத்தான் நின்று இருவருக்கும் மத்தியிலே பிரிவை ஏற்படுத்திய பிறகுதான் அங்கிருந்து செல்வான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப வெளியில வந்தவர் நிற்கிறார், உள்ள பார்த்தா ஒரே சவுண்டா இருக்கு. சரி, நாம பிரச்சனையை சொல்லலான்னு வந்தோம், இங்க அதை விட பெரிய பிரச்சனையா தெரியுது. இப்போதைக்கு சரி வராது, நம்ம போயிடலாம் சொல்லி வெளியில வந்துட்டார். வெளியே வருகின்ற நேரம் பார்த்து ஹஸரத் உமருடைய சுன்னத் அல்லவா வெளியே வந்து விடுவது. கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தார்கள். அதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போறாரு, எதுக்காக கதவை தட்டாம போறாரு? உடனே ஏங்க இங்க வாங்க, என்ன விஷயமா வந்தீங்க? பார்க்காம போறீங்க? இல்லைங்க எல்லாம் பார்த்துட்டேங்க, நான் போயிட்டு. அப்படிலாம் சொல்லக்கூடாது. எதுக்காக வந்து? இல்லைங்க எல்லாம் முடிஞ்சிச்சுங்க, நான் எந்த நோக்கத்துல வந்தேன்னா அதுக்கு ஜவாபே கிடைச்சிருச்சுங்க, நான் போறேங்க. இல்ல இல்ல நீங்க சொல்லித்தான் ஆகணும். இல்லைங்க என் மனைவி என் சொல்ல கேட்க மாட்டா, எனக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்கிறா, தலைவலியில மிகப்பெரிய தலைவலி அவளாத்தான் இருக்கிறா, எனக்கு டென்ஷன், பிபி, கொலஸ்ட்ரால், சுகர் எல்லாமே வந்ததுக்கு அவள் அங்க காரணமா இருக்கிற. என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய விளையாட்டா போச்சுங்க. ஏதோ மக்கள் மத்தியில சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தா சூரியமா போய் கிடக்குதுங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க அப்படி சொன்ன போது, ஏன் சிலர் இதெல்லாம் சொன்னாங்களான்னு கேட்டுறாதீங்க. சுகர் வந்துச்சு, பிபி வந்துச்சு, இதெல்லாம் ஹதீஸ்ல இருக்காங்க. இன்னைக்கு நமக்கு வந்ததை நான் சொல்றேன். அவர் சொன்னார் அவ்வளவு டென்ஷனாக இருந்தது என்று.
உடனே ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீங்க நினைக்கிற மாதிரி மனைவி என்பவள் அப்படிப்பட்டவள் அல்ல. அவள் நம்மை கோபிப்பதற்கு 100% தகுதியானவள். அவள் தன்னுடைய கோபத்தை நம் மீது வெளிப்படுத்துவதற்கு எத்தனை %ங்க? 100% தகுதியானவள். ஏன் தெரியுமா? அவள் தான் எனக்கு உணவு சமைத்து தருகின்ற சமையல்காரியாக இருக்கிறாள். என்னுடைய ஆடைகளை எல்லாம் துவைத்து போடுகின்ற வண்ணாத்தியாக இருக்கிறாள். என்னுடைய வீட்டை பாதுகாக்கக்கூடிய வாட்ச்மேனாக இருக்கிறாள். எனக்கு குழந்தை பெற்று தருகின்ற ஒரு தாயாக இருக்கிறாள். என்னுடைய குழந்தைகளை வளர்க்கின்ற செவிலி தாயாக செயல்படுகிறாள். அது மட்டுமல்ல, என்னை நரகத்தில் போய் விடவிடாமல், என்னை நரகத்தில் போய் தள்ளிவிடாமல் என்னுடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் பாதுகாக்கிறாள். என்னுடைய ஆசைகளை எல்லாம் அடக்குவதற்கு அழகான வடிகாலாக இருக்கிறார். என்னுடைய ஆசைகள் எல்லாம் அடங்கி போய் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமுள்ளவனாக இருக்கிறேன் என்றால் அதற்கு என் மனைவிதானே காரணம். இவ்வளவு நற்குணம் கொண்டவள், இவ்வளவு சேவை மனப்பான்மை கொண்டவள், எனக்கு ஒரு கஷ்டம் என்றால் இரவெல்லாம் உட்கார்ந்து அழக்கூடியவள். அவள் என் மீது கோபித்தால் அது குற்றமாகுமா? அவள் மட்டுமே கோபிக்கட்டும், அதற்கு பகரமாக நான் கோபிக்க மாட்டேன். அவள் மட்டுமே சிறு சிறு என்று விலகட்டும், அதற்கு பகரமாக நான் சிறு சிறு என்று விழ மாட்டேன். ஏன் தெரியுமா? கஷ்டப்பாடுபட்டு சமைச்சு வச்சிருப்பான், எல்லாம் மூடி ஈடி வச்சிருப்பான். வீட்டுக்கார வருமானு சொல்லி ரொம்ப ஆதரவோட உட்கார்ந்து இருப்பார். இவரு பொரோட்டாவை வாங்கிட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சா கோவம் வராம இருக்குமா? எல்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்க. என்னங்க அதுல கையில? ஏன் அது என்னவா இருந்தா உனக்கு என்ன என்னன்னு சொல்லுங்க, அது சொல்லிட்டு உள்ளவாங்க, இல்லைன்னா அங்கேயே நிலுங்கன்னு கூட சொல்லுவாங்க. என் வீடு, நீ என்ன வெளியே பண்றது சொல்ல முடியுமா? அடங்கி அப்படியே பொட்டி பாம்பா போயிருக்கும். இப்ப என்ன கதீஜா, இப்ப என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு ஒண்ணு ஆகல, என்னன்னு சொல்லுங்க. பொரோட்டா எங்க வாங்கினீங்களோ அங்கேயே கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க, இல்லைன்னா ரோட்ல உட்காந்து இங்க திட்டுட்டு வாங்க. இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய மனைவிமார்கள் உண்டு. அந்த நேரத்திலும் கூட அவன் அதை பொறுத்து கொண்டு அமைதியாக சாந்தமாக அனுசரித்து வாழ்வனையினால் அவனைத்தான் அல்லாஹும் ரசூலும் நேசிக்கிறார்கள். கோபம் வந்தது என்பதற்காக வேண்டும் உடனே தலாக்கு விடுகிறான், உடனே பிரித்து விடுகின்றான். பிறகு அவன் பாடாய்படுகின்றான். அடுத்து இன்னொரு நிக்காகை முடிக்கவும் முடியவில்லை, அவளுக்கும் ஒரு அழகான வாழ்க்கை அமைவதும் இல்லை. வேலையிலிருந்து வெளியே வந்து விடுகிறான், வேலைகளே கிடைப்பதில்லை, வாழ்நாள் முழுக்க கஷ்டப்படுகிறான். என்றால் அதற்கு என்ன காரணம்? சந்தோஷமான நேரத்திலும் கோபமான நேரத்திலும் நடுநிலையாக பேசுகின்ற, நடுநிலையாக நடக்கின்ற அந்த பாங்கும் அந்த போங்கும் அந்த தகுதியும் இல்லாமல் போனதுதான். அதை பேணுவதுதான் தஸவ்வுஃப், அதுதான் ஆன்மீகம் என்று இரண்டாவதாக நபி அவர்கள் சொன்னார். இன்னும் மீதம் இருப்பதை நினைவுபடுத்துவேன். வல்ல ரஹ்மான் சொன்னதை கொண்டும் கெட்டதை கொண்டும் அமல் செய்யும் பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் வாரி வாரி வழங்கிடுவானா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.